ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு, அதாவது நம்மளோட ஹைடெக் லேப் குறித்த ஜிஓ வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. அந்த ஜிஓவில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றது தான் இது. தற்சமயம் வந்துட்டு இந்த ஜிஓவில் வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 5 மாணவர்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரி டோட்டலாக கவர் பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60:40 ரேஷியோ. 60% வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 40% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கான நிதியை வந்து கொடுக்குறாங்க. 520 கோடியே 13,04,447 ரூபா இதுக்கான அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அரசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கணினி சிஸ்டம், 20 வந்துட்டு சர்வர் சிஸ்டம், இணையதள சேவையகம் சர்வர் சிஸ்டம் வந்து இணைக்கப்பட்ட உபகரணங்கள், அதுக்கு தேவையான உபகரணங்களும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 89,680 கணினிகள் வந்து பள்ளிக்கு வழங்கப்பட்டது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கணினிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதாவது உயர்நிலை பள்ளியிலும் மேல்நிலை பள்ளியிலும் நல்லா பார்த்துக்கணும், 10th 12th. ஏன்னா அங்கே தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட்டான சிலபஸ் வந்துட்டு வரப்போகுது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தொழில்நுட்பம், அதாவது உயர் தொழில்நுட்பம், ஏற்கனவே அங்கே லேப் இருக்கும், அதை இனியும் ஹைஃபையாக க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதுதான் ஹைடெக் லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான உபகரணம், அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க, கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டெஸ்க்டாப் பர்சனல் கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெக்வயர்ட் நம்பர்ஸ் 56,423, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 13th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க, AMD Ryzen 5 ப்ராசஸர். மெமரி வந்து 16 GB, ஸ்டோரேஜ் வந்து 512 GB ஆர் 1 TB சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிரைவு. ஸோ GPU, LCD மானிட்டர், கேமரா, எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர், கீபோர்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்றதுக்கான விவரம் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ஃபோன்ஸ் வித் ஸ்ப்ளிட்டர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் டேபிள் அண்ட் சேர்ஸ் உங்களுக்கு தெரியும். UPS பேட்ரி, ஆன்லைன் UPS பேக்கப் 45 minutes to 1 hour, 5 year வாரண்ட்டி. ஸோ கொடுத்துருக்கூடிய UPSக்கு எவ்வளோ இயர் வாரண்டினா 5 years வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரவுட்டர் கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ் 24-32 போர்ட் ஸ்விட்சு வந்து பார்த்திங்கன்னா 32 போர்ட்டு ஸ்விட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான லைசன்ஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. UTS ஆர் இன்டியூன்ஸ், ஓகே, MDM ஆர் UTS ஆர் இன்டியூன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு லேபில் இருக்கிறோம், அதுக்கான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதை வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, அதனால தான் வந்துட்டு இந்த ஜிஓ வந்து முக்கியமான ஜிஓவாக நான் பார்க்குறேன். எனி டேட்னா 20/12/2024 அன்றைக்கி இந்த டேட்டா வந்துட்டு நமக்கு கிடச்சிது. ஓகே, தேங்க்யூ.